Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I believe that you are blessed so far. இது மட்டுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். I mean, since the time I walked in here about 8:15, 8:15 மணிக்கு நான் இங்கே உள்ளே வந்தது முதல் I'm hearing something that God has already put in my heart. என்னுடைய இருதயத்திலே இயேசு ஏற்கனவே சொன்ன அல்லது வைத்த காரியத்தை செவியிலே கேட்டுக்கொண்டே இருந்தேன். So I know that God has a purpose and there is a harmony to what I heard and to what I'm going to share with you. ஆகவே தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்திலே அவர் கொடுத்த காரியத்தை என்னுடைய செவிகளிலே அவர் ஏற்கனவே தொனிக்க பண்ணினபடினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஹார்மனி, ஒரு இணைப்பு இருக்கிறதை நான் உணர முடிகிறது. Amen. ஆமென். I believe the Lord God, the omnipotent God, He is here. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இன்றைக்கு இங்கே இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Amen. ஆமென். The Lord God who promised, who is able to do more than what you and I have asked, He's here this morning. வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர் இன்றைக்கு இங்கே இருக்கிறார். Amen. ஆமென். And I want to tell you two things this morning, if you can remember. இந்த காலை வேளையிலே நீங்கள் மனதிலே வைக்க முடியுமானால் ரெண்டு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். I want you to write it down if you can't remember it, but the first part is very important. நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள முடியாவிட்டால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். முதல் பகுதி மிக மிக முக்கியமானது. I believe the atmosphere is going to change from today. இந்த நாளிலிருந்து சூழ்நிலைகள் மாறப் போகிறது என்று நான் I விசுவாசிக்கிறேன். believe the atmosphere in this neighborhood is going to change. இந்த பக்கத்தில் உள்ள சூழ்நிலை இடங்களிலே சூழ்நிலைகள் மாறப் போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். There is a new season that is coming in. உள்ளே வருவதற்கு ஒரு புதிய தட்பவெப்பம் உருவாயிருக்கிறது. காலகட்டம் வந்துவிட்டது. And all these years and days that has been hindrances, God is defending and defeating that enemy. சத்துருவை தோற்கடிக்கக்கூடிய தேவன் இங்கே இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளும் இந்த எல்லைகளிலே தடையாக இருந்த அத்தனை சூழ்நிலைகளையும் அவர் முறிய அடிக்க போகிறார். Every strongholds we pull down in Jesus name. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு பலத்த அரண்களையும் நாம் கீழே தள்ளுகிறோம். Every demon that is working in the hearts and in the minds of the people, we pull down in Jesus name. ஜனங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்கிற ஒவ்வொரு பிசாசின் அந்தகார சக்திகளையும் நாம் இயேசுவின் நாமத்திலே கீழே போட்டு தகர்க்கிறோம். For now is the time and we speak that in Jesus name. இதுவே காலம் வந்துவிட்டது. அதை நாம் இயேசுவின் நாமத்திலே பேசுகிறோம். Pretty soon you need to extend this. இதை நீங்கள் விரிவாக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை சீக்கிரத்தில் வருகிறது. Amen. Do you believe it? நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Write it down. அதை குறித்துக் கொள்ளுங்கள். The Lord is doing that. கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். For he is going to extend and he is going to lift up this strongholds that is working against this church. இந்த சபைக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற பலத்த அரண்களை, பலத்த கிரியைகளை ஆண்டவர் தாறுமாறாக்கி இடித்து போட்டு இதை விரிவாக்கம் செய்ய போகிறார். Amen. ஆமென். So the second part of it, இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், God wants you and me to be aligned before that happens. அது நடப்பதற்கு முன்பாக நீங்களும் நானும் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Because we live in a world
we live in a society that we do not know how to differentiate how much we are influenced subconsciously. நாம் எந்த அளவிற்கு ஆதிக்கம் உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறபடினாலே தான் தேவன் நம்மை வைத்திருக்கிற சமுதாயத்திலே மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். And so this morning my title of my sermon is, ஆகவே இன்றைக்கு காலையிலே என்னுடைய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், the danger of a different gospel. வேறுபட்ட சுவிசேஷத்தை உள்ள ஆபத்து, அபாயம். The danger of a different gospel. வேறுபட்ட different gospel, சுவிசேஷத்தினாலே சுவிசேஷத்தின் ஆபத்து. And I have chosen today from Galatians chapter 1 verse 6 to 10. கலாத்தியர் முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் மட்டுமாக நீங்கள் திருப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். And before we read, I want to read a quote for you. அதற்கு முன்பாக, அதை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு கோட், ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். Endurance is not just the ability to bear a hard thing. சகிக்கக்கூடிய தன்மை, சகிப்பு தன்மை இந்த கடினமான சூழ்நிலையை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு அடையாளம் அல்ல. But to turn it into glory. ஆனால் அந்த சகிப்புத்தன்மை தேவைப்படுகிற சூழ்நிலை நம்மை மகிமைக்கு நேராக திருப்பக்கூடியதாய் இருக்கிறது. Now please listen to me very carefully this morning. மிகவும் கவனமாக இந்த காலை வேளையிலே என்னை கவனியுங்கள். Many of us are just enduring because we have the ability to endure hard things. கடினமான சூழ்நிலைகளை நாம் சகிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறபடினாலே, சகிக்க முடியும் என்பதனாலே அநேகர் இன்றைக்கு அந்த கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்குவதற்கு அஞ்சுவதில்லை. But to turn it to glory is something else. ஆனால் கடினமான சூழ்நிலைகளை சகித்தவர்களாய் மாத்திரமல்ல, அந்த கடினமான சூழ்நிலைகளை மகிமைக்கு நேராய் திருப்பி விடுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். See, in this Christian life, none of us are eminent from being tested. சோதிக்கப்படாத ஒரு நிலையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு உண்டென்று விதிவிலக்குள்ளவர்கள் யாருமே இல்லை. But when I am tested, when I am going through trials and circumstances, am I making a choice to bring God the glory? ஆனால் சோதிக்கப்படுகிற வேளையிலே, சோதனை கூடாக நான் கடந்து போகிற வேளையிலே அதனுடைய லக்கு என்னவென்று சொன்னால், அதிலே நான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். So before you read, I want to give you a background of the book of Galatians, why Paul is writing to the church of Galatians. கலாத்திய சபைக்கு ஏன் இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார் என்ற ஒரு உண்மையை நான் பிரசங்கிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். The reason being is that he wants to refute the teachings that led Galatians back to the bondage under the law. பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிற சூழ்நிலையே புரிந்து கொண்டு அவர்கள் முன்னேறும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை கலாத்தியருக்கு எழுதுகிறார். Now understand this, that you have been saved from the darkness into his marvelous light. இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நீங்கள் வரும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். And God has broken every generational curses and he has brought you out of that. ஒவ்வொரு தலைமுறையாய் இருந்த சாபங்களை தேவன் முறித்து உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். But then as times goes, the Galatian believers, ஆனால் காலாகாலங்களிலே கலாத்திய விசுவாசிகளாக when they go into the society, they started hearing things that they could compromise. அந்த சமுதாயத்திற்குள்ளே, புதிய சமுதாயத்திற்குள்ளே போக 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 அவர்களோடு ஒத்து போகிற வாழ்க்கையே இந்த கலாத்தியர் பழைய நிலையிலே அவர்கள் ஈடுபடுத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். So Paul realizes that they have come to the crossroads and they are contemplating whether this is right
or what this is right, is what Christ did is true, or should they embrace a new teachings? ஆகவே இந்த குறுக்கு வழியில் இந்த கலாத்தியர் திண்டாடி கொண்டிருக்கும் போது இவர்கள் பழைய வழியிலே போக வேண்டுமா அல்லது புதிய வழியிலே போக வேண்டுமா என்று சொல்லி தங்களை தாங்களே குழப்பிக் கொண்டிருக்கிற நிலையிலே கலாத்தியரை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தும்படியாக விரும்புகிறார். And so he is writing to them, giving them and reasoning with them and arguing the fundamental doctrines of the faith. ஆகவேதான் விசுவாச அடிப்படை உபதேசத்தை குறித்து இவர்களோடு அவர் பேசி அவர்களை கண்டித்து அவர்களோடு விவாதித்து காரியங்களை தெளிவாக்குற நிலைமையை தான் இந்த கலாத்திய நிருபத்திலே பார்க்கிறோம். When you read the book of Galatians, it is as if part 1, and when you read the book of Romans, it is more deeper and has more doctrines and more reasons where Paul brings to the Roman church. கலாத்திய நிருபத்தை வாசிக்கும் போது நீங்கள் அதை முதல் பகுதியாக பவுல் எழுதினதாக வைத்துக்கொண்டு ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் போது எவ்வளவு அதிமுக்கியமான சில காரியங்கள் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக பவுல் விளக்குறதை நாம் காண முடிகிறது. Sometimes we don't understand why the book was written, and so we read it without understanding the context. ஏன் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் தெரியாமலே புரியாமலே அநேக முறை நாம் வேதாம புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம், விசேஷமாய் நிருபங்களை. You and me are just similarly like the believers in those days. அந்த நாட்களில் இருந்தது போல விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அதே நிலையிலே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். And so we hear the gospel, we hear God's word. ஆகவே சுவிசேஷத்தை கேட்கிறோம், நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். But we hear also another gospel that influences from our workplace, social media, even from our relatives, even from the community, and many other ways, and we come to a point to give in to some of these things. நல்ல கவனிங்க, அவர்கள் சொல்லுவது சரியான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார்கள். சமுதாயத்துக்குள்ள நம்ம போகும்போது சோஷியல் மீடியாஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது பலவிதமான பிரசங்கிமார்கள் அவர்கள் இவர்களுடைய செய்திகளை கேட்கும்போது நாம் கேட்ட சுவிசேஷ சத்தியத்தை விட்டு விலகி நம்முடைய இஷ்டத்து போல வேறொரு வழியிலே திருப்பக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய தலைமுறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And that's so right. What we do is we slowly adapt some of these views into our lives. ஆகவேதான் மெதுவா ஆகவேதான் நாம் மெதுவாக இப்படிப்பட்ட வேற்று உபதேசங்கள், நல்ல கவனிங்க, சபைக்கேற்ற செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறார். வேற்று உபதேசங்களை நம்மை அறியாமலோ அல்லது அறிந்தோ இவைகளை மெதுவாக நாம் அடாப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். And then eventually what happens is, because we give in little bit and it affects your subconscious mind, and then your character changes, your speech changes, your prayer life changes, you're coming to church and getting involved, everything changes. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஒரு கொஞ்சம் நாம் செவி கொடுக்கும்படியாக அல்லது ஏற்றுக்கொள்ளும்படியாக கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம யோசித்து சிந்திக்கிற வேளையில் நம்முடைய அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சபைக்கு வருகிற வாழ்க்கை எல்லாமே மாறி போகுது. ஆமாவா இல்லையா? And so here is the highlight of that. ஆகவே இதற்கான ஒரு வெளிச்சத்தை நாம் இப்பொழுது காண வேண்டும். And that is, when these things are working as part of life, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இந்த வேற்று உபதேசங்களின் கிரியைகளும் காரியங்களும் செயல்பட ஆரம்பிக்கும் போது,
you open the door for the enemy to steal what Christ won for you and me on that cross. சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்தை நாம் அங்கீகரிக்க முடியாதபடி சுய சித்தத்தின்படி சுய திட்டத்தின்படி நாம் செயல்படும்படியாய் சாத்தான் ஒரு சின்ன வாசலை ஒரு குட்டி வாசலை திறந்து விடுகிறான். And so therefore problems, circumstances remain longer than they were supposed to be. ஆகவேதான் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் அகன்று போக வேண்டிய காலகட்டத்தை விட தொடர்ந்து உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அது இருந்து கொண்டே இருக்கிறது. Now, what am I trying to tell you this morning? திருச்சபை மக்களே, நான் எதை உங்களுக்கு இந்த கால வேளையிலே சொல்ல விரும்புகிறேன் என்றால், have you smelled the rich smell of a chicken curry that your neighbor cooks, but you're not cooking, but you can smell it and enjoy it, and you can even get the appetite? பக்கத்து வீட்டில் குழம்பு, கோழிக்கறி குழம்பு, ஏன் கருவாட்டு குழம்பு இதெல்லாம் சமையல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்மெல்லு தொலைக்குதா இல்லையா? ஆனால் உங்கள் வீட்டில் சிரிக்கிறதுலே புரியுது. உங்கள் வீட்டில் அது சமைக்காமலே வயிறில் ஒரு 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 ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஹாப்பிடேட் உண்டாக்கி பசியை கிளறி விடுதா இல்லையா? வந்தது பக்கத்து வீட்டு சமையல் ஸ்மெல். ஆமாவா இல்லையா? Yes or no? Yes? Yes or no? That is the exact fragrance that you and I give in when we give in to these things in our lives for the enemy. சத்துருவுக்கு இந்த இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட அயலக வாசனை தான் தேவையற்றவர்கள் உபதேசத்தின் வாசனை அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு செட்டாகாத வாசனையே நாம் புசிக்கிறவர்கள் நுகர்கிறவர்களாய் மாறிவிட்டோம். And so as the enemy is going somewhere else, he suddenly smells that there is something attractive to him. இந்த பூனை மாதிரி பாருங்க, சத்துரு எங்கேயாவது போகும்போது அந்த வாசனை என்னடா இது எங்கேயோ நுகர்ந்த வாசனையா இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது இங்க உங்க வீட்டாண்டா உங்க வீட்டுக்குள்ள அந்த வாசனை இருக்குமான்மா, எப்பா நம்ம ஆளு இங்க கூட இருக்குது போல் சொல்லி அவன் அதை மோப்ப பிடிச்சிடுறான். When you and me, when we lose to stand on the ground on our faith, நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளத்திலே, ஸ்தானத்திலே, அஸ்திபாரத்திலே நீங்களும் நானும் நிற்க தவறும்போது, because Jesus on that cross, he broke every generational curses. There is nothing pending for you and me that we owe the enemy. நன்றாய் கவனியுங்கள். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே தொங்கும்போது நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கின பிறகு மிச்சம் மீதி வச்சுக்கிட்டு அவர் சிலுவையிலே தொங்கினாரு இல்ல. And so there is nothing pending. ஆகவே ஒன்றுமே பெண்டிங் அவர் விட்டுவிடவில்லை. And so this truth should not be believed and we should not walk in it, and that is the strategy that the enemy is working always. சத்ருவானவன் நம்மையிலே நம்முடைய காரியங்களிலே செயல்படுத்துகிற காரியங்களிலே நாம் அறிய வேண்டிய உண்மை இதுதான். நாம் மோப்பம் பிடிக்கப்பட்ட ஒரு நபர்களாக மற்ற எதிரியினுடைய கண்ணிக்குள்ளே விழக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு அகப்பட்டு கிடக்கிறோம். And so when you attract him, ஆகவே நீங்கள் அவனை கவர்ச்சிக்கும் போது, listen to me carefully, எல்லாரும் நல்ல கவனிங்க. when you attract him, நீங்க சத்ருவை அட்ராக்ட் பண்ணும்போது, and because it is a little thing but now it has become a lifestyle. சின்ன காரியமா ஏமா எல்லாரும் கவனிங்க, சின்ன காரியமா அது உள்ள நுழைஞ்சு இப்போ லைஃப் ஸ்டைல வாழ்க்கை நெறியாகவே அது மாறிவிட்டது. Now listen to me carefully. நன்றா கவனிங்க. That gives access to destroy your marriage. சகபலபா. இந்த ஒரு காரியம் உங்களுடைய குடும்ப திருமண வாழ்க்கையை
அழிக்க கூடியதாய் இருக்கிறது. It gives access to touch your children. உங்கள் பிள்ளைகளை அது தொடுவதற்கு ஒரு வழிவாசலை உருவாக்கக்கூடியதாய் You மாறிவிட்டதல்லவா? open the door for the next generation after you. உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் ஒரு வாசலை திறந்து விட்டீர்கள் அல்லவா? You give in everything that Christ wants for you. உங்களுக்காக கிறிஸ்து விரும்புகிற எல்லாவற்றையும் நீங்கள் ஓட்டையாக்கி விட்டீர்கள் அல்லவா? And then he steals your faith and the joy of the Lord. அப்பொழுது கர்த்தருடைய சந்தோஷத்தையும் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தையும் சத்துரு திருடி விடுகிறான். And so when you and I are tested, ஆகவே நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிற வேளையிலே now we are compromising. நாம் இப்பொழுது மற்றவர்களோடு ஒத்துப்போகிற வாழ்க்கை செய்கிறோம். Did God really forgive me? ஆண்டவர் உண்மையா என்னை மன்னிச்சாரா? Did he really break the curse on that cross? சிலுவையில உண்மையா அவர் என்னுடைய சாபத்தை உடைச்சிட்டாரா? He is asking, the enemy is asking the same question he had in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே பாம்பு சர்ப்பம் பார்த்து ஏவாளை பார்த்து கேட்டான்ல, சொன்னதுண்டோ? கர்த்தர் இதை சொன்னார். God really say? ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் இத புசிக்க கூடாதுன்னு உண்மையா சொன்னதுண்டோ என்ற ஒரு கேள்வி ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆரம்பிச்சதுல. And you might say, well, the early years of my Christian life was good, I did not have any problem, but suddenly this thing. நீங்க சொல்லலாம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இது மட்டும் வந்த நிலையில ஒண்ணுமே எல்லாமே நல்லா தானே போச்சு, எப்படி இப்படி திடீர்னு சூழ்நிலை மாறிச்சு? Philosopher Socrates says this. Philosopher Socrates இதை சொல்லுகிறார், the unexamined life is not worth living. பரீட்சிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுந்தது அல்லவே. The unexamined life is not worth living. பரீட்சிக்கப்பட்ட அல்லது சோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுந்தது அல்ல. Because Jesus was tested. ஏனென்றால் இயேசுவே சோதிக்கப்பட்டார். And so you and I will be tested. ஆகவே நீங்களும் நானும் சோதிக்கப்படுகிறோம். But when we are tested, ஆனால் நாம் சோதிக்கப்படுகிற வேளையிலே we do not want to exchange what's easy and compromise the seed, the word of God that was planted in our hearts. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறதே, அதற்கு மாறாக எளிதான வாழ்க்கையே எளிதான சூழ்நிலையே நமக்கென்று உருவாக்கி கொள்ளுவது முடியாத ஒரு காரியம். And so Paul begins verse 6 with this. ஆகவே பவுல் இதோடு கூட ஆரம்பிக்கிறார். Galatians chapter 1 verse 6, he begins it in a very he's not confused, but he's asking this question. கலாத்தியர் 1:6 தெளிவாக இந்த கேள்வியை கேட்டவர் ஆரம்பிக்கிறார். He says, I am astonished that you are so quickly deserting him who called you into the grace of Jesus Christ and turning to a different gospel. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Not that there is another one, but there are some who trouble you and want to distort the gospel of Christ. 7ஆம் வசனத்திலே அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. But even if we or an angel from heaven should preach to you a gospel contrary to the one we preach to you, let him be accursed. கலாத்தியர் 1:8 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது
வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் 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 சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். As we have said before, so now I say again, if anyone is preaching to you a gospel contrary to the one you received, let him be accursed. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் ப்ளீஸ் லிசன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். Verse 10, for I am now seeking the approval of man or of God? Or am I trying to please man? If I were still trying to please man, I would not be a servant of Christ. இப்பொழுது மனுஷரையா நான் அல்லது தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. I want you to think about what we read this morning. இந்த காலை வேளையிலே நாம் வாசித்த இந்த வாசகத்தை சற்று யோசித்து பாருங்கள். You may think it's just a flashing thought in your subconscious mind. உங்களுடைய சப்கான்ஷியஸ் சிந்தையில ஏதோ ஒரு தாட் அப்படி வந்துட்டு போறதுன்னு நீங்க நினைக்கலாம். But the book of James tells us that's how the enemy begins to work. யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துரு அப்படிதான் உள்ளே நுழைந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். Until you are pregnated with that sin, with that scheme that he has purposed. அந்த பாவத்தை நீங்கள் கற்பம் தரிக்கும் மட்டுமாக, நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள அந்த பாவம் கர்ப்பம் தரிக்கும் மட்டுமாக சாத்தான் எவ்வளவு தந்திரமாய் கிரியை செய்கிறான். And that could be so many things pertaining to life. உங்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி அநேக காரியங்களை அது செய்ய முடியும். It could be relationship. அது உறவாக இருக்கலாம். It could be workplace. அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம். Oh, having to do with the government. இல்லை என்றால் அரசாங்க ரீதியான சம்பந்தமாய் இருக்கலாம். It could be business. உங்கள் தொழில் துறையா இருக்கலாம். It could be your relatives. உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். It could be your social media friends. உங்களுடைய சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸாக, உங்களுடைய தொழில்நுட்ப இதெல்லாம் வருது பாருங்க, அது இதுன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய இணைப்பாக இருக்கலாம். That seed which the enemy plants will slowly manifest through one of these ways. எல்லா பிள்ளைகளும் கழிவிங்க, பெரியவங்க கவனிங்க, இந்த சோஷியல் மீடியா இதுல எல்லாம் வர்றதுலாம் நீங்க அறிந்து கொள்ளணும். ஐயா சொல்றாருல்ல, கர்த்தர் சொல்றாரு, அதுதான் சாத்தான் உங்களுக்குள்ள விதைக்கிற விதையாய் இருக்கும். அது கற்பந்தரித்து என்ன நடக்க போது தெரியல. நல்ல செய்தி கவனிங்க. preach pastor. Amen. And I want to tell you a story about three friends. மூன்று சிநேகிதரை பற்றியதான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There were three friends who went to a nature preserve in African continent. ஆப்பிரிக்க கண்டத்திலே இயற்கை சூழ்நிலையின் காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுதிக்கு மூன்று நண்பர்கள் இணைந்து சென்றார்கள். They were on a African safari. அவர்கள் அந்த ஆப்பிரிக்கன் சஃபாரியிலே பயணித்துக் கொண்டிருந்தார்கள். And they experienced the majestic beauty and diversity of native African wildlife. ஆப்பிரிக்க காட்டு லாக்கா உள்ள இடத்துல ஆப்பிரிக்க காட்டு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இயற்கையின் சூழலோடு கூட சம்பந்தப்படுத்தி அவர்கள் கவனித்து பார்த்து கொண்டிருந்தார்களாம். They were awestruck by diversity of creatures.
அந்த சிருஷ்டி அங்கே இருக்கிறதான மிருக ஜீவன்கள் மற்ற காரியங்களை குறித்து பார்த்து அவர்கள் வியப்படைந்து பிரமிப்படைந்து போனார்கள். Now watch this carefully. இதனால கவனிங்க. The first friend, his name is John Luther. ஜான் லூத்தர் என்று சொல்லக்கூடிய மூவரிலே ஒருவன். He says, அவன் சொல்றான், the Lord God has definitely created an amazing array of creatures that sing his praises and declare his glory to the ends of the earth, has he not? சர்வலோகத்தின் ஆண்டவர் இந்த காட்டில் உள்ள ஆப்பிரிக்க காட்டில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளையும் அவர் சிருஷ்டித்து மகிமையும் கனத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில அவர் எவ்வளவு அழகாக இதை செய்திருக்கிறார் என்று சொன்னார். He is seeing the animals, அவன் மிருகங்களை கண்டார், but he refers the glory to God. ஆனால் நன்றாய் கவனிங்கள், அதை கண்டுவிட்டு அந்த மகிமையை தேவனுக்கு நேராய் திருப்பி விட்டார். The second friend says this. இரண்டாவது நண்பர் சொல்லுகிறார், His name is Charles Dawkins. அவருடைய பெயர் சார்ல்ஸ் டாக்கின்ஸ். And an amazing array of creatures to be sure, but error, my good man, in ascribing their existence to a creator. Repeat again. He's saying, good. He says, yes, variety of creatures. But there is a mistake. வித்தியாசப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் இங்க இருக்குது, நல்லது, good. But there is a mistake. ஆனா அதுல ஒரு தவறு இருக்குது. But you shouldn't give the glory to God. ஆனா இதற்காக நீ ஆண்டவனுக்கு மகிமை கொடுக்க அவசியம் இல்ல. So these incredible animals are the result of unguided, purposeless combination of random mutation, natural selection. நன்றாய் கவிஞ இயற்கை ரீதியாக யாரோ வழிகாட்ட முடியாத அல்லது அன்கைடட், அது வழிகாட்டப்படாத சூழ்நிலையில ஒருவேளை தானாக உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கலாம். இது பெரிய ஒரு காரியமா இருந்ததுனாலே இந்த சிருஷ்டியை நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு மகிமை நீ கொடுக்கலாம்? And he says, we too are the product of a natural evolution. இயற்கையின் எல்லா விதமான சூழ்நிலைகள் உருவானது உண்மைதான். We are no different from the creatures that we see. நான் மனுஷர்களாகிய நாமோ இப்போ காண்கிற சிருஷ்டிகளோ அல்லது மிருக ஜீவன்களோ நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் வேறுபாடே கிடையாது. The difference is, வேறுபாடு என்ன? it sounds like the social media today. அந்த வித்தியாசம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. The first person, he was based on the word. முதல் ஆள் வசனத்தின் அடிப்படையிலே இந்த காட்சிகளை பார்த்து மிருக ஜீவன்களை பார்த்து தேவனுக்கு மகிமையை கொடுத்து கொண்டு வந்தான். The second one said, no, you shouldn't do that. You shouldn't give God the glory. We are all part of this purposeless, going around the circle, and we are born into something ஏதோ நாங்க எல்லாரும் இதெல்லாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டிய ஒன்று அல்ல. எல்லாரும் இந்த பூமி இந்த கோலத்துல ஒண்ணுக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களாய் உள்ளுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறவங்களாய் இருக்கும். இது ஒன்றும் புனிதமான புதிதான ஒன்று அல்ல. It sounds very convincing, அது ஒன்றை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது, but it is contradicting to the faith. ஆனால் சிருஷ்டிகரின் விசுவாசத்திற்கு இது நேர் எதிர்மாறாக இருக்கிறது. The third person, மூணாவது நண்பன் சொல்றான், Shirley Chopra. I pray you both will be enlightened to the full reality disclosed by our brothers and sisters. In other words, simplify that. All right. So he says, I pray that your eyes will be open. உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். To the full reality. உண்மைக்கு நேராக. There are brothers and sisters who are preserving this safari. நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த காட்டு பகுதிகளை பாதுகாக்கிறார்களே. For they too bear a same spark of divinity. அவர்களும் அதே தெய்வீகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். Which lies within them. அவர்களுக்குள்ளே இந்த எண்ணமும் இருக்கிறது.
And then he proposes a question saying, don't you see that these animals are trying to call us? இந்த மிருக ஜீவன்கள் அல்லது இந்த மிருகங்கள் நம்மை கூப்பிடுவதற்கு முயற்சிக்கிறது என்று நீங்கள் பார்க்கவில்லையா? Then he says this statement, we are all potential gods. இவைகள் எல்லாம் பொட்டன்ஷியல் காட்ஸ். Potential. தேவத்துக்கு இணையானவைகள் அல்ல, ஆனவைகள். We just need to be awakened to our height, state of mind. நம்முடைய மனநிலையின் உச்சத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டும். And hold the possibilities that lies before us. நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா சாத்தியக்கூறான காரியங்களையும் பற்றி பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So the description is here. விளக்கம் என்னவென்று சொன்னால், that the animals are same as we are. மிருகங்கள் நம்மை போல அதே நிலையிலே இருக்கிறது. And they have the same spirit as ours. நம்மை போல அதே ஆவியை உடையதாய் இருக்கிறது. They are trying to communicate to us. அவைகள் நம்மோடு பேச விரும்புகிறது. We are all God, simple G. நாம் எல்லாரும் தெய்வங்கள் தான். Have you heard that kind of stuff? எல்லாம் ஒண்ணுதான். நாயும் பூனையும் ஆனந்தும் ஒண்ணுதான். தேவர்கள் எல்லாமே தேவர்கள். இது ஒரு புதிய நூதனமான உபதேசம். சிலர் இருக்கிறாங்க அப்படி. So Paul is talking to the church who is and who has come to the faith of knowing the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே விசுவாசத்திற்குள்ளே வந்த திருச்சபையோடு கூட பவுல் பேசுகிறார். And those teachings that they were hearing from the Judaistic, followers. தண்டாய் கவருங்கள், யூதாயிசமத்தை என்ற மத சம்பிரதாயத்தை பின்பற்றுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர்களோடு கூட பவுல் தெளிவாக பேசுகிறார். வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லுகிறாரு, அதை தான் அவர் விளக்கிட்டு இருக்கிறார் இப்போ. And so they were taught outside the church to follow the legalistic system of knowing God. சட்ட ரீதியாக தேவனை அறியக்கூடிய அல்லது நியாயப்பிரமாண ரீதியாக தெய்வத்தை அறியக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் இப்பொழுது கர்த்தரை அறியாதபடி தங்களுடைய மன எண்ணங்களை அபிப்பிராயங்களை வழிவிலக செய்கிறார்கள். Watch this carefully. நன்றாய் கவனியுங்கள். The way that they opened the mind of the believer was, விசுவாசினுடைய சிந்தையை திறக்கிற ஒரு நிலையிலே, what did they use to open their mind? அவர்கள் அவருடைய மனதை திறக்குவதற்கு என்னத்தை பயன்படுத்துகிறார்கள்? And they said this, அவர்கள் இதை சொல்லுகிறார்கள், that the converts, the Gentiles must adopt Jewish rituals like circumcision and Sabbath observations fully will be accepted to God. விருத்த சேதனம் இப்படிப்பட்ட யூத மார்க்கத்தை சார்ந்த பிரமாணங்கள் சட்ட திட்டங்களை இவர்கள் கடைபிடித்து அதை புறஜாதிகளின் வழியிலே அதை கடைபிடித்து அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Faith is not enough. விசுவாசம் மட்டும் போதாது. Believing in Jesus is not enough. இயேசுவிலே விசுவாசம் வைப்பது மட்டும் போதாது. There has to be some action. அவர்கள் கிரியையை அங்கே எதிர்பார்க்கிறார்கள். There has to be some tangible evidence. அங்கே தொடக்கூடிய நிரூபணம் தேவையாய் இருக்கிறது. So Paul begins with this verse 6. ஆகவே 6ஆம் வசனத்திலிருந்து பவுல் இப்படி ஆரம்பிக்கிறார். I am shocked that you have quickly turned from God. நீங்கள் ஆண்டவரை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் திரும்பினதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். Who chose you because of his wonderful kindness. கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர் அவர் அல்லவா? அவரை விட்டு நீங்கள் சீக்கிரமாய் விலகுவதற்கு காரணம் என்ன? You have believed another message. வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்து விட்டீர்கள். Jesus Christ has brought you and me out of darkness into this marvelous light.
அவர் இயேசு கிறிஸ்து புறம்பான இருளிலிருந்து உங்களையும் என்னையும் ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார். Today the church and the believers are facing this pressure. இன்றைக்கு சபையார் விசுவாசிகள் இப்படிப்பட்ட தடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Whether cultural, moralism, performance-based faith, syncretic, blended Christian faith. நன்றாய் கவனிங்கள். பாரம்பரியங்களும் சன்மார்க்க ரீதியான காரியங்களும் வேறொரு சுவிசேஷமான காரியங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தை மறுக்க உதவி செய்கிறது. And so as a result of that, it brings you back into the bondage. அதனால் வருகிற விளைவு என்ன? உங்களை திரும்பவும் பழைய அடிமைத்தனத்திற்குள்ளே அது கொண்டு வருகிறது. As you read Genesis chapter 1, that you can read over and over again, did God say? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே திரும்ப திரும்ப நாம் கேட்க முடிகிறது அல்லவா? தேவன் சொன்னது உண்டோ? Did God say? தேவன் சொன்னது உண்டோ? Did God say that he will heal you from your sickness? உன்னுடைய வியாதியில் இருந்து அவருடைய சுகமாக்குவார் என்று தேவன் சொன்னது உண்டோ? Did God say that he can change your children? உன்னுடைய பிள்ளைகளை மாற்ற முடியும் என்று தேவன் சொன்னது உண்டோ? Did God say that he can change your wife or your husband? உன்னுடைய மனைவி புருஷனை மாற்ற முடியும் என்று சொல்லி தேவன் Did God சொன்னாரா? say that he can change your living, your finances, your work and everything? Did he promise? எப்பா உன் வாழ்க்கையை மாத்திடுறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாத்தையும் நான் செய்வேன், அவர் உண்மையா அவர் சொன்னது உண்டோன்னு பிசாசு சந்தேகத்தை உருவாக்குறான். And eventually when this constantly keeps ringing through various mediums, you begin to believe it. கடைசியாக இவ்வளவு வித்தியாசப்பட்ட வழிமுறைகளிலே நீங்கள் அதை செவியிலே ஏற்ற 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 செவிக்குள்ள போறதை தான் நீங்க நம்புறீங்களே ஒழிய உண்மையான சத்தியத்தை நீங்க நம்புறதில்லை. Think about what we are talking about this morning. இந்த காலை வேளையிலே எதை பற்றி நாம் பேசுகிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. In the book of Isaiah, God says to Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஏசாயாவுக்கு தேவன் சொல்லுகிறார், and Isaiah is speaking to the nation. ஏசாயா தேசத்துக்குள்ளே பேசுகிறார். It is not that God's hand is too short that he cannot heal you. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. It is not that too short that God can't break the generational curses. தலைமுறைக்கான சாபங்களை முறிக்காதபடி கர்த்தர் அவ்வளவு எளிதாக போய்விடவில்லை. But it is your sins. உங்கள் பாவங்களே. Where is this sin? பாவம் எங்கே இருக்கிறது? You may not go to places where you went before. இதற்கு முன்பாக போன இடங்களுக்கு நீங்கள் இப்பொழுது போகாமல் இருக்கலாம். But in your mind you have given room for the enemy to silence you. ஆனால் உங்களை மௌனப்படுத்தக்கூடிய ஒரு எல்லை இருக்கிறது சத்துரு. அது வேற ஒன்றுமல்ல, உங்களுடைய மனம். And you are saying, my father had it, my mother had it, my grandfather had it, my granduncle had it, so I have it. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த எதிர்மாறான சூழ்நிலை வரும்போது எங்க அப்பாவுக்கு இது இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, என் பாட்டிக்கு இருந்துச்சு, என் பூட்டனுக்கு இருந்துச்சு, எங்க பூட்டியம்மாக்கு இருந்துச்சு, அதனால என்னையும் அது தொடருது. So where is the power of the blood of Jesus? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்கே போய்விட்டது? Where is the power of the cross? சிலுவையின் வல்லமை எங்கே? Where is the power of the resurrection? உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கே? If you believe that he set you free, அவர் உங்களை விடுதலையாக்கி விட்டார் என்று விசுவாசிப்பீர்களானால் then you must speak. நீங்கள் பேச வேண்டும். No mountains will move until you speak. நீங்க பேச மட்டும் எந்த மலையும் நகரவே நகராது. Until you wake up in the morning and say, I refuse to give room
to this situation in my family. காலையில எந்திரிச்சு என்னுடைய குடும்பத்துல இந்த சூழ்நிலை வரக்கூடாது என்று நான் அதை மறுக்கிறேன் என்று சொல்லி வராதபடி இந்த சூழ்நிலையை மறுக்கிறேன் என்று சொன்னால் ஒழிய அந்த சூழ்நிலை உங்கள் குடும்பத்தை விட்டு அகலவே அகலாது. No matter how bad it is in the eyes of the society. சமுதாயத்தின் கண்களுக்கு முன்பாக அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்லை. But if you confess it with your mouth that Jesus Christ is your savior and redeemer. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகர் மீட்பர் என்று உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களானால், the Bible says you and I are sealed by the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவினாலே முத்திரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Where there's the Holy Spirit, பரிசுத்த ஆவி எங்கேயோ, wherever the Holy Spirit is, பரிசுத்த ஆவி எங்கேயோ there is power. அங்கே வல்லமை உண்டு. And everything must change. ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற வேண்டும். Everything will change. ஒவ்வொரு காரியமும் மாறும். Everything has to change. ஒவ்வொன்றும் மாறிதான் ஆக வேண்டும். There is no room for compromisation. ஒத்து போவதற்கு அங்கே இடமே இல்லை. This is the bold confession, the salvation, the faith that you and I need to stand today. இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்க வேண்டிய ஒரு உறுதியான தைரியமான அறிக்கையும் ரட்சிப்பும் விசுவாச வாழ்க்கையுமாய் இருக்கிறது. You don't need to become anything to help God to help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரோ ஒருவராக நீங்களோ நானோ மாற அவசியமே இல்லை. He has already done that. அவர் ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். We don't fight for the victory. ஜெயத்துக்காக நாம் போரிட அவசியம் இல்லை. We fight from the victory. நாம் ஜெயத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போராடுகிறோம். You need to understand this truth. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You are asking God to give you the victory. ஜெயத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் தேவனை கேட்கிறீர்கள். But you are refusing to believe the victory which he has already won on that cross. சிலுவையிலே ஏற்கனவே அவர் ஜெயித்ததான அந்த ஜெயத்தை நீங்கள் அங்கீகரிக்க மறுத்து விடுகிறீர்கள். It is your confession that keeps the enemy away. உங்களுடைய வாயின் அறிக்கைதான் சத்துருவை தூர வைத்துவிடும். And so, as you would have heard, an apple a day will keep a doctor away. An apple a day will keep a doctor away. ஓகே. ஒரு நாள்ல ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா சொல்லி முடிங்க, டாக்டர் கிட்டே போக வேண்டாம். Likewise, அதே போல if you confess it with your mouth, உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணினால், because you know the word, நீங்கள் வார்த்தையை அறிந்திருக்கிறபடினாலே, because the word says so, வார்த்தை வசனம் அப்படி சொல்லுகிறபடினாலே, the atmosphere has to change. வார்த்தை எதிர்மாறான சூழ்நிலையே மாற்றி விடுகிறது. The reason that Eve got caught to that question was, அந்த கேள்விக்குள்ளே அகப்பட்டதான காரணம் ஏவாள், because she was not there when God told Adam about that. ஆதாமு கிட்ட ஆண்டவர் இதை புசிக்கும் நாள் நீ சாவாய்னு சொன்ன வார்த்தை பேசும்போது ஏவாள் அம்மா அங்க இல்லங்க. And so she assumed the word. ஆகவே அவள் அதை இப்படி யூகித்து கொண்டாள். She paraphrased the word. அந்த வார்த்தை கொஞ்சம் அப்படியே உருவாக்க ஆரம்பித்தாள், கற்பனை பண்ணினாள். And this is why your faith and my faith is constantly having fight, because we downstream the word of God. தேவனுடைய வார்த்தையை கீழே இறக்கி விட்டபடினாலே உங்களுடைய என்னுடைய விசுவாசமானது இன்றைக்கு ஒன்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறது அல்லவா. And so when we come to verse 7, ஆகவே 7ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, and he says that the Judaizers were preaching this wrong teaching. இதை அது தவறான உபதேசம் என்று சொல்லி அந்த யூதாசம் நமக்கு சொல்லுகிறது, யூத மார்க்கம். That is, they were distorting the grace, the good news.
கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவர்கள் புரட்ட, நற்செய்தியை புரட்ட அவர்கள் மனதாயிருக்கிறார்கள். They were confusing with the Mosaic law மோசேயின் பிரமாணத்தோடு கூட against Christ's grace. கிறிஸ்துவின் கிருபையை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். And so when you read Galatians chapter 4 verse 9 says this. கலாத்தியர் 4:9 இவ்விடமாய் சொல்லுகிறது. Galatians chapter 4 verse 9 tells us, but now you know God. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, Or better still, God knows you. அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. How can you turn back and become the slaves of those weak and pitiful powers? பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? Salvation, victory, walking with God is not an externalism. ரட்சிப்பு, ஜெயம், தேவனோடு கூட நடப்பது ஏதோ வெளியரங்கமான ஒரு காரியம் அல்ல. It's not formalism. ஏதோ வழக்கத்திற்குரிய ஒன்றாக அல்ல. But it's a relationship. அது உறவை காண்பிக்கிறது. When transformation happens in your life, உங்கள் வாழ்க்கையிலே மறுரூபம் நடைபெறும் போது your eyes are lit. Your eyes are lit. உங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. And you have direction. அந்த பின்பற்ற வேண்டிய ஒரு வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். You can hear the Father God's voice every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள். So Paul is reminding that with external things you cannot live a Christian life. ஆகவே வெளியரங்கமான காரியங்களை வைத்து உங்களுடைய அனுதின கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்கள் வாழ முடியாது என்பதே பவுலடியார் இங்கு விளக்குகிறார். Genesis 15 verse 6 tells us this. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:6. And he, Abraham, believed the Lord and he counted it to him as righteousness. அவன் கர்த்தரை, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And Galatians 3 verse 6 to 9 says this. கலாத்தியர் 3:6-9 இதை சொல்லுகிறது. Today God is praying, he's speaking to you. Some of you are on the crossroads. இன்றைக்கு குறுக்கு சாலையில் நின்று கொண்டு இங்கேயா அங்கேயா என்று சொல்லி அலசடிப்படுகிற உங்களில் ஒரு சிலரோடு இந்த இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். Your lukewarmness and the dryness and feeling distant from God, உங்களுடைய வெதுவெதுப்பான அல்லது வறட்சியான அல்லது தேவனை விட்டுள்ள தூரத்தை அனுபவிக்கிற நீங்கள், it is not from God. அது தேவனிடத்திலிருந்து அல்ல. He is marinating you before he cooks you. உங்களை அவர் சரியாக்குவதற்கு முன்பாக நல்ல உங்களை ஊற வைக்கிறாரு. And he may not touch you. சமைக்கு முன்னால ஊற வச்சு சில காரியங்களை ஊற வைக்கணும் பாருங்க, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஊற வச்சு, சத்ரு உங்களை ஊற வச்சு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பதம் பார்க்க வைக்கிறான். But he may not touch you. ஆனா அவங்களை தொட முடியாது. He may not touch you. தொடாமல் இருக்கலாம். But he will touch everything that belongs to you. பாருங்க, உங்களை தொடாம உங்களுக்கு சொந்தமான உங்களுக்கு உரியவைகளை சுத்தி வளைச்சவன் தொட்டுக்கிட்டே வருவான். Because of that, you will not want to believe that there is a wrong. அது நிமித்தம் அங்க ஒரு தவறு இருக்கிறது என்பதே உங்களால் நம்ப முடியவில்லை. Because it's not happening to you. எனக்கு வரல, சுத்தி தானே வருது, அப்படித்தானே வருது, இப்படிதானே வருது சொல்லிட்டு இது என்னை தொடாது மட்டும் எனக்கு ஓகே. So Galatians 3 verse 6 to 9. கலாத்தியர் 3:6-9. As Abraham believed God and it was counted to him as righteousness, know then that it is those of faith who are the sons of Abraham.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. And the scripture, foreseeing that God will justify the Gentiles by faith, preached the gospel beforehand to Abraham, saying, I shall all the nation, in you shall all the nations be blessed. So then, those who are of faith are blessed along with Abraham, the man of faith. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாகவே கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆமென். ஹல்லேலூயா. By reverting and rejecting from following the law, பிரமாணத்தை பின்பற்றுவதின் மூலம், நம்மை நாமே வழிவிலக செய்வதின் மூலம், that Paul was telling them, if you go down that path, you have no account, you have no relationship with Abraham. நீங்கள் உங்களுடைய வழியை விட்டு விலகுவீர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததியிலே மார்க்கத்தோடு கூட உங்களுக்கு எந்த உறவும் இணைப்பும் பிணைப்பும் கிடையாது. Because he did not believe in the law. ஏனென்றால் அவன் கர்த்தரை நியாய பிரமாணத்தை அவன் நம்பவில்லை. But he believed in what God said. தேவன் சொன்ன வார்த்தை நம்பினானே ஒழிய ஆபிரகாம் நியாய பிரமாணத்தை அவன் நம்பவில்லை. Jesus said, heaven and earth may pass away. இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், But my word will never. என்னுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. But my word will never. என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. Are you waiting for too long? Are you waiting for too long? ரொம்ப காலம் காத்து கொண்டிருக்கிறீர்களா? Are you tired waiting for too long? காத்திருந்து களைத்து போனீர்களா? Don't give up. சோர்ந்து போகாதிருங்கள். Help is on the way. உதவி ஒத்தாசை வழியிலே இருக்கிறது. The help is on the way. உங்களுக்கு தேவையான ஒத்தாசை வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. So it could be tonight. ஒருவேளை அது இன்றைக்கு ராத்திரி இருக்கலாம். Before you leave this place. ஒருவேளை இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போவதற்கு முன்பாக. Before you go back into your house. உங்களுடைய வீடுகளுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக. Before you go back to your work. உங்களுடைய வேலைக்கு போவதற்கு முன்பாக. The God Savior, the Redeemer who promised you, He is faithful. உங்களுக்கு வாக்கு பண்ணின இரட்சகர் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். Romans 3:20 tells us this. ரோமர் 3:20 இதை நமக்கு சொல்லுகிறது. God doesn't accept people simply because they obey the law. No, indeed, all the law does is to point out to sin. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. Amen. Amen. And so we go to verse 8 and 9 quickly. 8-9 வசனங்கள். Galatians 1:8 and 9. கலாத்தியர் 1:8-9. And so now Paul is pleading with his church. இப்பொழுது பவுல் தன்னுடைய சபையை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறார். I pray that God will punish anyone who preaches anything different from our message to you. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். Let him be accursed.
அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். I can boldly stand and tell you this morning, இந்த காலைவேளையில் தைரியமாய் நின்று என்னாலே சொல்ல முடியும். there are many churches call themselves that they believe in the Lord Jesus Christ. இன்னைக்கு अनेक சபைகள் தங்களை இயேசுவில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். But you don't know the secret life. ஆனால் அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் அறிகிறதில்லை. You don't know their doctrines. அவளுடைய உபதேசத்தை நீங்கள் அறிகிறதில்லை. But they use the social media to plant every blasphemous seed in your mind. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு தூஷண விதையையும் இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக அவர்கள் விதைக்கிறார்கள். If the enemy, the devil himself to Jesus, can quote from the Psalms and give a different interpretation, how much more those so-called pastors? சாத்தான் இயேசு வனாந்தரத்தில் இருக்கும்போது 91ஆம் சங்கீத வசனத்தை வச்சுக்கிட்டு அவன் இயேசுவையே வஞ்சிக்க சோதிக்க முற்படுவானால் எத்தனை போதகர்களை இந்த நாட்களில் இந்த சாத்தான் வஞ்சித்து இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் மக்களை வஞ்சிக்க முற்படுவான். The enemy is masquerading today. இன்றைக்கு சத்ருவானவன் எஜமானத்துவத்தை உடையவனாயிருக்கிறான். He is hiding behind something. இன்றைக்கு அவன் ஒன்றிற்கு பின்னாக தன்னை ஒளித்து வைத்திருக்கிறான். He is not some black thing, teeth coming out and eyes popping up with all these knives and arrows. நல்ல அல்லது அந்த கத்தி arrows அம்பு வில்லோடு கூட அவன் வந்து தன்னை உங்களை பயமுறுத்துகிறவனாக அல்ல. He looks like this. நல்ல கவனிங்க. எஸ், he looks like this. புரியுதா புரியலையா? நல்ல கவனிங்க. இந்த ஒன்னிடா டிவில வர்ற பேய் மாதிரியோ அல்லது கையில கத்தியும் அதையும் வச்சுக்கிட்டேன்னு வர்ற மாதிரி வரமாட்டான். ஐயா காமிச்சார் பாருங்க. இந்த நான் தான் ஐபோன் நான் தான் சொல்லி அவ வெளியே வர்றான். All you need is just slide your finger and with your facial recognition you can be some country somewhere in some room that you have never been. புரியுதா புரியலையா? இந்த ஒரு விரல முதல்ல ஒடிக்கணும் ஐயா. இந்த விரல் இப்படியே தள்ளி தள்ளி நீ இங்கிருந்து கேட்கணும் எழுத எம்ஜிஆர் நகர் போறோம்ல, இங்கிருந்து ஐயா நாடு இருக்குது ஆஸ்திரேலியா, அங்கேயே உன்னால போக முடியும். இப்படிப்பட்ட நிலையிலே சாத்தான் நல்ல காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தி உங்களையும் என்னையும் வேறொரு சுவிசேஷத்தை விசுவாசிக்க உட்படுத்தி விடுகிறான். It is sad today that the body of Christ is doing devotion in the social media. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இன்றைக்கு சோஷியல் மீடியா மூலமாக ஆராதனைகளை நடத்தி கொண்டு இருப்பது முடியுங்கள் துக்கமான ஒரு விஷயம். ஐயா சொன்னா கேட்டீங்களா? இப்ப ஐயா சொல்றார் கேளுங்க. And having their daily devotions through social media. அவளுடைய டெய்லி டிவோஷன், டெய்லி ஆண்டவரோடு இருக்கிற அந்த டிவோஷன் இருக்குது பாருங்க, ஆராதனை எல்லாம் இந்த சோஷியல் மீடியா மூலமா தான். பைபிளுக்கு அங்க இடமே கிடையாது. The God who created the heaven and the earth, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், who called you by name, உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், who knew you in your mother's womb, உங்களை உங்களுடைய தாயின் கற்பத்தில் இருந்து அறிந்தவர். no country, எந்த தேசமும், no surname, எந்த பெயரும், no caste, எந்த சாதியும், no address, எந்த விலாசமும், not even your education, உங்கள் கல்வியும் இல்லாதபடி, not any of these things could have hold you from him. அவரை விட்டு உங்களை இப்ப சொன்ன உங்களுடைய காரியங்கள் ஒன்றுமே பிடித்து வைக்க முடியாது. Because he loved you so, he gave his only begotten son. இவ்வளவாய் உலகத்திலே உங்களிலே அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய விலையேற பெற்ற குமாரனை உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே கொடுத்தார். You can't give him 1 hour in the morning. கவனிங்க, புரிஞ்சுதா? 1 மணி நேரமாவது உங்களால
ஆண்டவருக்கு ஒரு நாள் கொடுக்க முடியல காலையில. You have a generation that you're going to leave behind. If you don't fight now, you're going to give them into the hands of the enemy. நீங்க இப்போ போராடாட்டா ஜெயிக்காட்டா உங்களுக்கு பின்னால ஒரு சந்ததி இருக்குது, தலைமுறை இருக்குது. அந்த தலைமுறைய நீங்களாகவே இயேசு கையில இல்ல, சத்ருவின் கையில ஒப்பு கொடுக்கிறீங்க. We're talking some serious stuff here this morning. இந்த காலை வேளையிலே மிக மிக முக்கியமான திட்டவட்டமான காரியத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Now is the time for you to rise up. நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய காலகட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். Go to bed early. Morning here. ஆனால் மோசே இங்கே ஒரு எச்சரிப்பை நமக்கு தருகிறார். Deuteronomy chapter 13 verse 12 to 18. உபாகமம் 13 அதிகாரம் verse 12 to 18. 12 முதல் 18 வரை. உபாகமம் 13 அதிகாரம் 12 to 18 12 வசனத்திலிருந்து. I'm going to read just the first two, but I want you to read at home. வீட்ல போய் இத வாசித்து பாருங்க. If you hear in one of your cities that certain scoundrels have arisen saying, let us go and serve gods, you shall surely put them to death. You shall purge the evil from your midst. 12 வசனம் தமிழ்ல என்ன போடுங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில், எல்லாம் கவனிங்க, பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டதை எல்லாம் அதன் நடு வீதியிலே குப்பை கூட்டி உன் தேவனாய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்னியினால் சுட்டெரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாய் இருக்க கடவுது. You need to cut the channels, social media, soul tie friends, you need to cut them from your connection. உங்களுடைய தொடர்பில் இருந்து இப்படிப்பட்ட சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ் மற்ற அப்படிப்பட்ட மக்கள் அவர்களை விட்டு உங்களுடைய தொடர்பை துண்டித்து விடுங்கள். Because they will influence you. ஏனென்றால் அவைகள் உங்களை ஆதிக்கம் செய்ய முடியும். 2 Corinthians 11:4 tells us this. 2 கொரிந்தியர் 11:4 இவனமாய் சொல்லுகிறது. And I will close after this. இதை சொல்லி முடிக்கிறேன். For if someone comes and proclaims another Jesus than the one we proclaimed, or if you received a different spirit from the one you received, or if you accept a different gospel from one you accepted, you put up with it readily enough. எப்படியெனில் உங்களிடத்திலே வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எப்படியெனில்
Only 4. Yes, yes. Now, quickly turn to me, Galatians 1:10. கலாத்தியர் 1:10க்கு திருப்புவோமானால், And I want to close with this. எஸ், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. You and I need to make a decision right now. இப்பொழுது நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Who do you want to please? நீங்கள் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள், Who do விரும்புகிறீர்கள்? you want to entertain? நீங்கள் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? Who do you want to meditate in your daily walk? உங்களுடைய அனுதின நடக்கையிலே வாழ்க்கையிலே யாரை மண்டையில போட்டு என்டர்டெயின் பண்ண விரும்புறீங்க? Who do you want to speak throughout the day? நாள் முழுவதும் யாரை பத்தி தான் பேச விரும்புறீங்க? Who do you want to hear about every day? ஒவ்வொரு நாளும் யாரை பற்றி கேட்க விரும்புகிறீர்கள்? Who do you want to see the most in a day? ஒரு நாள்ல இவனையா இவளையா யாரை ரொம்ப பார்க்க விரும்புறீங்க? If it is not Christ centered, கிறிஸ்துவை மையமாக கொண்டிராத ஒரு வாழ்வாக இது அமையாவிட்டால், if it is contrary to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறாய் அது இருக்குமானால், if that can deceive you to destroy a generation after you, உங்களை வஞ்சித்து உங்களுக்கு பின்னாக இருக்கிற தலைமுறையை அது அழிக்க கூடுமானால், it doesn't matter how good the series sounds. எவ்வளவு நன்மையான தோற்றம் அளித்தாலும், it doesn't matter how good the television series is going on. டெலிவிஷன் சீரிஸ் அது எந்த அளவு நல்லதா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சோஷியல் மீடியாலாம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த படம்லாம் நல்லா இருக்கு, எப்படி வேணாலும் இருக்கட்டும். Doesn't matter how you can reason. நீங்க இதுக்கு எப்படி மார்க் போட்டாலும் சரி, everything you see there is not, and it is contrary to the word of God. எல்லாமே தேவ வசனத்திற்கு எதிர்மாறாக முரண்பாடாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். You give 45 minutes to that, but you can't give 1 hour for God. 45 நிமிஷம் செல்ல நோண்டிக்கிட்டு டிவி பார்த்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு 1 மணி நேரம் ஆண்டவரோடு செலவழிக்க முடியாதா? Who do you want to please? நீங்க யாரை பின்பற்ற அல்லது பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? If you are in that moment, இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானா, then you have let a different gospel approach you already. Yes, ஏற்கனவே வேறொரு சுவிசேஷத்தை நீங்கள் உள்ள இன்வைட் பண்ணிட்டீங்க. Let us pray. நாம் செபிப்போம். Let us all stand in the presence of the Lord. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்போமாக. Oh, hallelujah. Ask yourself this morning. இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களையே கேள்வி கேளுங்கள். You're playing with fire. அம்மா எப்பா நெருப்போடு விளையாடுறீங்கன்னு ஐயா சொல்றாரு. நெருப்போடு விளையாடாத. You're selling your destiny. You're selling your generation. உன்னுடைய தலைமுறையையும் உன்னுடைய டெஸ்டினி, நீ உன்னுடைய லக்கையும் நீ விற்று விடுகிறாய். Just because these things are free does not mean they are harmless. இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லி இதனால எனக்கு எந்த ஆபத்தும் அல்லது எந்த எதிர்மாறான விளைவும் வராதுன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். That is itself a deception. அதுவே ஒரு வஞ்சனை. You need to wake up to what God has called you into. எந்த காரியத்திற்குள்ளே தேவன் உங்களை அழைத்தாரோ அதற்காக நீங்கள் விழித்தெழும்ப வேண்டும்.
Today it is a warning. இன்றைக்கு இது ஒரு எச்சரிப்பாய் அமைவதாக. There are some of you are here that who are just contemplating. You're playing safe. உங்களுக்குள்ளே லகுவான எல்லைக்குள்ளே இருந்து கொண்டு நான் பாதுகாப்பா தான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களே கான்டெம்ப்ளேட், உங்களுக்குள்ளே நீங்க உங்களை திருப்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள். There are some of you are here like that. உங்களில் ஒரு சிலர் அப்படியாக இருக்கிறீர்கள். If you don't wake up and make a change, நீங்கள் எழும்பி ஒரு மாறுதலை உருவாக்காவிட்டால் you will be drifted from the Lord. நீங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போவீர்கள். And your victory will be stolen away from you. உங்களுடைய ஜெயம் ஆனது உங்களை விட்டு, உங்களுடைய வெற்றி வாழ்க்கையானது உங்களை விட்டு திருடப்பட்டு களவாடப்பட்டு விடும். I want to give you few minutes to make a turn. Repent, surrender and come back to the Lord. மனம் திரும்பி உங்களை முற்றிலுமாய் மறுரூபப்படுத்தும் கர்த்தரிடத்திலே நீங்கள் திரும்பி வரும்படி உங்களுக்கு ஒரு சில நிமிடத்தை நான் கொடுக்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வேலை செய்வதாக ஒப்புக்கொடுங்கள். I'm going to pray for you right now. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Lord God, creator of all things, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவனே, with your loving kindness you are here this morning. உம்முடைய அன்பின் கிருபையின் இரக்கத்தினாலே நாங்கள் இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிறோம். You are speaking to those who will change a generation. தலைமுறையை மாற்றக்கூடிய நிலையிலே ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நீர் இங்கே கடந்து வந்திருக்கிறீர். You are speaking to those that who are on the line of giving up. ஆண்டவரே விட்டு கொடுத்து விடலாம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். And you have allowed the enemy to come into your house. ஆண்டவரே சத்துரு உம்முடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு இவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். You have opened the doors for many voices. அநேக சத்தங்களுக்கு நீங்கள் உங்களே திறந்து கொடுத்து விட்டீர்கள். And you have given yourself to hear many voices even though you are outside your house. உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் கூட பல சத்தங்கள் தொனிக்க பண்ணும்படியாய் நீங்கள் உங்களையே விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். There is no holiness in you. உன்னிலே பரிசுத்தம் இல்லை. There is no reverence in you. உனக்குள்ளே பயபக்தி இல்லை. There is no fear for the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லை. When you go into the society, சமுதாயத்திற்குள்ளே நீங்கள் போகும்போது there is no difference between you and those who do not know God. தேவனை அறியாதவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே வித்தியாசம் இல்லை. There is no difference in your speech. உன்னுடைய பேச்சில வித்தியாசம் இல்ல. You don't handle problems well. நீ சரியாய் காரியங்களை கையாடவில்லை. Your character is not convincing. இன்னும் உன்னுடைய குணாதிசயமானது உன்னை உணர்த்தவில்லை. And you are afraid to tell that you are a child of God. உன்னை தேவ பிள்ளை என்று சொல்லுவதற்கு நீ பயந்து கொண்டிருக்கிறாய். Your relatives don't respect you. எந்த சொந்தக்காரன் உன்னை மதிக்கிறது இல்லம்மா, மதிக்கிறது இல்லையா? Because you have two words, two faces. ஏனென்றால் நீ இருமுகமுள்ள இருமுகமுள்ள வழியிலே இருக்கிறாய். And they can't trust this Jesus that you talk about. நீ பேசுகிற அதே இயேசுவை அவங்களால நம்ப முடியல. Your wife, your husband can't believe the Jesus that you are carrying because they do not see it through your character. உன்னுடைய குணாதிசயத்தின் மூலம் இயேசுவை உன்னுடைய புருஷனோ மனைவியோ காண முடியாதபடினால
இன்னைக்கு அவரும் அவ்வளோ இன்னும் ஆண்டவரை நம்பி வர முடியல. We are not called to believe a different gospel. நாம் வேறொரு சுவிசேஷத்தை விசுவாசிக்க அழைக்கப்படவில்லை. If the Son sets you free, you are free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். And today I set you free in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறேன். I break that bondage in the name of Jesus. அந்த அடிமைத்தனத்தை இயேசுவின் நாமத்திலே நான் உடைக்கிறேன். I nullify every lies and the deception of the enemy. சத்துருவின் எல்லா வஞ்சக பொய்களையும் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே Be free right now. விடுதலை அடையுங்கள் இப்பொழுதே. In the name of the Father. பிதாவின் நாமத்திலே. In the name of the Son. குமாரனுடைய நாமத்திலே. In the name of the Holy Ghost. பரிசுத்தாவின் நாமத்திலே. You shall be set free. நீங்கள் விடுதலை ஆவீர்கள். Walk in the light. வெளிச்சத்திலே நடவுங்கள். Be a glory carrier. ஒரு மகிமையை சுமக்கிறவர்களாய் மாறுங்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென் ஆமென். அப்படியே ஜெப நிலையிலே இருப்போம்.